இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? டக்குன்னு 1 கப் ரவை, 1 கப் தயிர், 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் விட்டுருங்க. இப்போ கடுகு, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டாணி, உப்பெல்லாம் சேர்த்து வேக விட்டுறலாம். இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவோட உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ்ல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மாவு அண்ட் ஸ்டஃபிங் ஆட் பண்ணி 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இதோட இடிச்ச பூண்டு மிளகா கூட சுட சுட எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அண்ட் நாம யூஸ் பண்ணிருக்க இந்த பூண்டு பொடியை செல்வி செட்டிநாடுல இருந்து வாங்கியிருந்தேன். இவங்க பண்ற எல்லா பொடியுமே உரல்ல இடிச்சு வீட்லயே தயாரிக்கிறதுனால அப்படியே நம்ம பாட்டி அம்மாலாம் பண்ண ஒரு கைமணம் இருக்கும்ல, அதே வாசனை வருதுங்க. மெயினா இந்த நல்லெண்ணெயில பண்ண புளியோதரை மிக்ஸியும் வத்த குழம்பு மிக்ஸியும் சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.